திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் கோவில் கருவறைக்குள் மனிதர்களுக்கிடையே பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவ வேண்டும் என வலியுறுத்தினார். அனைத்துலக முருகன் முத்தமிழ் மாநாட்டிற்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாத பை வழங்கப்பட்டு வருகிறது. அதில் முருகனின் ராஜ அலங்கார படம், திருநீறு, குங்குமம், 200 கிராம் பஞ்சாமிர்தம், கந்த சஷ்டி புத்தகம், லட்டு, முறுக்கு ஆகியவை அடங்கிய பிரசாத பைகள் வழங்கப்படுகிறது. பழனி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் களை கட்டிய கலை நிகழ்ச்சிகளை பக்தர்கள் கண்டு மகிழ்ந்தனர். குறிப்பாக சிறுமி தியா தனது காந்த குரலால் பார்வையாளர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தினார். சிறுமி தியா முருகன் பாடல்களை பாட பக்தர்கள் மெய்மறந்து கேட்டு ரசித்தனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்க தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மேலும் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் இந்த பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். டெல்லி செல்லும் ஆளுநர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியின் பதவிக்காலம் கடந்த ஜூலை 31ஆம் தேதியோடு நிறைவடைந்த நிலையில் அவரது பதவிக்காலம் நீட்டிக்கப்படுவது குறித்தோ புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவது குறித்தோ எந்தவித அறிவிப்பும் வெளியாகவில்லை. கிருஷ்ணகிரி பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பான வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற பெண் வழக்கறிஞர்கள் சங்க துணைத் தலைவர் என்.எஸ். ரேவதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் முக்கிய குற்றவாளியான சிவராமனும் அவரது தந்தையும் அடுத்தடுத்து மரணமடைந்தது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர்கள் பலிகடா ஆக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுவதாக குறிப்பிட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக இயக்குனர் நெல்சனிடம் தனிப்படை போலீசார் சுமார் 1 மணி நேரம் விசாரணை நடத்தியுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தேடப்படும் குற்றவாளியான மொட்டை கிருஷ்ணனுடன் போன் மூலம் தொடர்பில் இருந்ததாகவும் மொட்டை கிருஷ்ணனுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கூறப்பட்ட நிலையில் இயக்குனர் நெல்சனின் மனைவியிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். நீண்ட காலமாக அரியர் தேர்வுகளை முடிக்காமல் இருந்து வரும் மாணவர்கள் மீண்டும் அரியர் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற அண்ணா பல்கலைக்கழகம் அரிய வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. அதன்படி அரியர் தேர்வை கிளியர் செய்ய விரும்பும் மாணவர்கள் வரும் 30ஆம் தேதி முதல் செப்டம்பர் 18ஆம் தேதி வரை பல்கலைக்கழக இணையதளத்தில் 5000 ரூபாய் அபராதத்துடன் தேர்வு கட்டணத்தை செலுத்தி தேர்வு எழுத விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 31ஆம் தேதி காலை மட்டும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை மக்கள் இலவசமாக பார்க்கலாம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நடைபெறவிருக்கும் ஃபார்முலா 4 கார் பந்தயம் தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கார் பந்தயத்தை 8000 பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பித்திருக்கும் கர்நாடக அரசுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். காவிரி டெல்டா மாவட்டங்களை பாலைவனமாக்க துடிக்கும் கர்நாடக அரசின் இந்த விண்ணப்பத்தை மத்திய அரசு ஆரம்ப நிலையிலேயே நிராகரிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அரசியல் என்றாலே சர்ச்சைகள் தான் என்றும் அந்த சர்ச்சைகள் சவால்களை முறியடித்தால்தான் வெற்றி பெற முடியும் என விஜய் கட்சி கொடி விமர்சனம் தொடர்பான கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பதிலளித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜய் சினிமா போன்று அரசியலை எடுத்துக்கொள்ளக் கூடாது என்றும் ஒவ்வொரு அடியையும் யோசித்து எடுத்து வைக்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார். இந்தியாவில் முதல் முறையாக மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஹைபிரிட் ராக்கெட் விண்ணில் பாய்ந்து மீண்டும் பூமிக்கு திரும்பியது. இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் புதியதொரு சாதனையாக ஸ்பேஸ் ஜோன் இந்தியா மற்றும் மார்டின் குழுமம் இணைந்து தயாரித்த ஹைபிரிட் ராக்கெட் ரூமி 1 காலை 7 மணிக்கு திருவிடந்தை கடற்கரை பகுதியிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு செயற்கைக்கோள்களை புதிய வட்ட பாதையில் நிலைநிறுத்தி மீண்டும் பூமிக்கு திரும்பியது.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று 280 ரூபாய் அதிகரித்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் அதிகரித்து 53,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 35 ரூபாய் அதிகரித்து 6,695 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிலோவிற்கு 1,300 ரூபாய் அதிகரித்து 93,000 ரூபாய்க்கும், கிராமுக்கு 1 ரூபாய் 30 காசுகள் அதிகரித்து 93 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. போலந்து மற்றும் யுக்ரைன் பயணத்தை முடித்துக் கொண்டு டெல்லி திரும்பிய பிரதமர் மோடியை அதிகாரிகள் நேரில் சென்று வரவேற்றனர். 2 நாட்கள் பயணமாக போலந்து சென்ற பிரதமர் மோடி அங்கு இருநாட்டு உறவு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து அந்நாட்டு தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் அங்கிருந்து ரயில் மூலமாக யுக்ரைன் சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார். நக்சல் பாதிப்பு உள்ள மாநிலங்களில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்றது. சத்தீஸ்கரில் நடைபெற்ற கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்ற நிலையில் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. 3 வாரங்களுக்கு முன்னர் இந்தியாவில் அடைக்கலம் தேடிய வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் டிப்ளோமேட்டிக் பாஸ்போர்ட்டை அங்குள்ள இடைக்கால அரசு ரத்து செய்துவிட்டதால் அவர் இந்தியாவில் தொடர்ந்து தங்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஷேக் ஹசீனா, அவருடைய ஆலோசகர்கள், முன்னாள் கேபினெட் அமைச்சர்கள் உள்ளிட்டோரின் டிப்ளோமேட்டிக் பாஸ்போர்ட் உடனடியாக ரத்து செய்யப்படுவதாக வங்கதேச உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. பெண் மருத்துவரின் பாலியல் படுகொலையை கண்டித்து மேற்கு வங்க ஜூனியர் மருத்துவர்கள் 16வது நாளாக நடத்தும் வேலை நிறுத்தம் காரணமாக மாநிலத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை கிடைக்காமல் மக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மூத்த மருத்துவர்கள் மட்டுமே அரசு மருத்துவமனைகளில் அவசர பிரிவில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் படுகொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான சஞ்சய் ராய் மற்றும் 6 பேரிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. முக்கிய குற்றவாளியான சஞ்சய் ராயிடம் அவன் அடைக்கப்பட்டிருக்கும் சிறையில் வைத்து உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்படுகிறது. ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ், குற்றம் நடந்த இரவில் பணியில் இருந்த 4 மருத்துவர்கள் ஆகியோரிடம் சிபிஐ அலுவலகத்தில் வைத்து உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்படுகிறது. நில மோசடியில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை விசாரிக்க ஆளுநர் அளித்த அனுமதிக்கு எதிரான வழக்கு அடுத்த வாரம் விசாரணைக்கு வர உள்ள நிலையில் அவருக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என காங்கிரஸ் தலைமை உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் நீதிமன்ற நடவடிக்கைகளில் அனைத்து உதவிகளும் செய்யப்படுவதுடன் தேவைப்பட்டால் அவர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திக்கவும் ஏற்பாடு செய்யப்படும் என காங்கிரஸ் தலைமை தெரிவித்துள்ளது. பாலியல் தொல்லை மற்றும் ஆபாச வீடியோக்கள் தொடர்பான வழக்குகளில் பிரஜ்வால் ரேவண்ணா, அவரது தந்தையும் தேவேகவுடாவின் மகனுமான எம்எல்ஏ ரேவண்ணா ஆகியோர் மீது சிஐடி போலீசாரின் சிறப்பு புலனாய்வு குழுவினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். பிரஜ்வால் மீது பதிவான 4 வழக்குகளில் 150 சாட்சிகள் உட்பட 2000 பக்க குற்றப்பத்திரிகை MP MLAக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மும்பையில் இருந்து ஐதராபாத்திற்கு பறந்து கொண்டிருந்த தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மகாராஷ்டிராவின் பூனே மாவட்டத்தில் பவுட் என்ற கிராமத்தில் விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் ஹெலிகாப்டரில் பயணித்த 4 பேரும் காயங்களோடு உயிர் தப்பினர். விபத்து நடைபெற்ற இடத்திற்கு போலீசாரும் மீட்பு படையினரும் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புலம்பெயர்ந்த காஷ்மீரிகளுக்காக ஜம்மு, உத்தம்பூர் மற்றும் டெல்லியில் 24 சிறப்பு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜம்முவில் 19 வாக்குச்சாவடிகளும், உத்தம்பூரில் 1 வாக்குச்சாவடியும், டெல்லியில் 4 வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்படும் என ஜம்மு காஷ்மீருக்கான தலைமை தேர்தல் அதிகாரி பாண்டுரங் கே போல் தெரிவித்திருக்கிறார். மத்திய இணையமைச்சரும் நடிகருமான சுரேஷ் கோபிக்கு வரி ஏய்ப்பு தொடர்பான வழக்கில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2010 மற்றும் 2016 ஆண்டுகளில் சொகுசு கார்களை வாங்கிய சுரேஷ் கோபி அவற்றை புதுச்சேரியில் பதிவு செய்ததால் கேரள அரசுக்கு 18 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அசாமில் 14 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவன் கைவிலங்குடன் குளத்தில் குதித்து தப்ப முயன்றபோது உயிரிழந்தான். நாகவோன் மாவட்டத்தில் 3 பேர் சேர்ந்து சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தனர். இந்த விவகாரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டு குற்றம் நடந்த இடத்திற்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட போது தபாசுல் இஸ்லாம் என்பவன் போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்றபோது குளத்தில் விழுந்து இறந்தான்.
மகாராஷ்டிர மாநிலம் பத்லாப்பூரில் 2 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சரத்பவார் கட்சியினர் கொட்டுமழையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சரத்பவார் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். அரசு ஊழியர்கள் RSS நடவடிக்கைகளில் பங்கு பெறக்கூடாது என 52 ஆண்டுகளாக இருந்த தடையை ராஜஸ்தான் மாநில அரசு நீக்கியுள்ளது. இதுகுறித்து அரசு தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கும் சுற்றறிக்கையில் 1972 மற்றும் 1981 ஆண்டுகளில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணைகள் மறுபரிசீலனை செய்யப்பட்டு அரசு ஊழியர்கள் பங்கேற்கக்கூடாது என்ற அமைப்புகளின் பட்டியலில் இருந்து RSS நீக்கப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ஏவ வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் என்ற நூலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட நடிகர் ரஜினிகாந்த் பெற்றுக்கொண்டார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தை முன்னிட்டு பரமக்குடியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சட்ட ஒழுங்கு ADGP டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆய்வு செய்தார். செப்டம்பர் 11ஆம் தேதி தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி பரமக்குடி நகர் காவல் நிலைய அதிகாரிகள் ராமநாதபுரம் சரக DIG அபினவ் குமார், மாவட்ட SP சந்தீஷ் ஆகியோருடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் 2 பொறுப்பாளர்கள் மீது மானநஷ்ட வழக்கு தொடரவுள்ளதாக கூறியிருக்கும் திருச்சி SP வருண்குமார் எக்ஸ் தளத்தில் இருந்து தானும் தனது மனைவியும் தற்காலிகமாக விலகுவதாக அறிவித்திருக்கிறார். மேலும் ஆபாச தாக்குதல் நடத்திய 51 பேரின் எக்ஸ் தள முகவரிகளை வெளியிட்ட SP வருண்குமார் இந்த கூட்டத்திற்கு சட்டத்தின் முன்பாக பாடம் புகட்ட வேண்டியிருப்பதாகவும் இவர்கள் மீது விசாரணையும் கைது நடவடிக்கையும் தொடரும் எனவும் கூறியிருக்கிறார். காவல்துறைக்கு மிரட்டல் விடுப்பது போல் சமூக வலைதளங்களில் பதிவிட்டது தொடர்பாக பள்ளி மாணவனை நேரில் அழைத்து திருச்சி SP வருண்குமார் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சமூக வலைதளத்தில் சிலர் போலி கணக்குகள் மூலம் SP வருண்குமார், அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினரை ஆபாச வார்த்தைகளால் திட்டி மிரட்டல் விடுத்திருந்தனர். இது தொடர்பான புகாருக்கு ஆளான 51 பேரில் பள்ளி மாணவனும் இருந்ததை அடுத்து அவரை அழைத்து எச்சரித்து அனுப்பி வைத்தார். திருச்சி SP வருண்குமார் IPS ஆக இயங்க வேண்டும், திமுகவின் IT விங்காக இயங்கக்கூடாது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்திருக்கிறார். திருவாரூர் மாவட்டம் திருக்கொள்ளிக்காடு பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தன் மீது 138 வழக்குகள் உள்ளதாகவும் அதனை 200ஆக மாற்றிவிட SP வருண்குமார் நினைப்பதாகவும் கூறினார். விஜய் கட்சி தொடங்கியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று கூறிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, திமுக என்பது பழம்பெரும் கட்சி, அதை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது என்றார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2026இல் திமுக அரசு ஆட்சிக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது என்று கூறினார். பேராசிரியர்கள் நியமன மோசடி தொடர்பாக குழு அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் யார் தவறு செய்திருந்தாலும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியாவிலேயே கல்வி வளர்ச்சிக்கு முன்னோடி மாநிலமாக தமிழகம் விளங்குவதாக புகழாரம் சூட்டினார். தூத்துக்குடி மாவட்ட மாதிரிப்பள்ளி மாணவ மாணவிகளை MP கனிமொழி ஆதிச்சநல்லூருக்கு சுற்றுலா அழைத்து சென்று உற்சாகப்படுத்தினார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கீழவளநாட்டில் உள்ள மாவட்ட மாதிரிப்பள்ளியில் மாணவ மாணவிகளை MP கனிமொழி சந்தித்து கலந்துரையாடினார். அப்போது தங்களை தொல்லியல் சார்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லுமாறு MP-யிடம் மாணவ மாணவிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. பழனியில் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை முதலமைச்சர் நேரில் சென்று தொடங்கி வைத்திருக்க வேண்டும் என்றும், சிறுபான்மையினர் மாநாடு என்றால் அவர் செல்லாமல் இருந்திருப்பாரா எனவும் பாஜக நிர்வாகி தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பினார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஆன்மீகத்தை பற்றி பேசாமல் இனிமேல் அரசியல் செய்ய முடியாது என கூறினார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி தேவாலயத்தின் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. அதன்படி சாலையோர ஆக்கிரமிப்புகள், கடற்கரை சாலை மற்றும் கடற்கரை மணற்பரப்பில் உள்ள கீற்று கொட்டகை ஆகியவை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் JCB மூலமாக அகற்றப்பட்டன. வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சம்போ செந்திலின் தற்போதைய புகைப்படங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் முக்கிய குற்றவாளியாக ரவுடி சம்போ செந்தில் உள்ள நிலையில் தனிப்படை போலீசார் அவரது 10 வருடத்திற்கு முந்தைய புகைப்படத்தை வைத்து தேடி வந்த நிலையில் தற்போது உள்ள புகைப்படத்தை வைத்து தேடி வருகின்றனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு இன்னும் குறையாததால் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தொடர்ந்து 6வது நாளாக தடை நீடிக்கிறது. சனிக்கிழமை வார விடுமுறையிலும் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். விடுமுறையை முன்னிட்டு ஏற்காட்டிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததால் மலைப்பாதைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டிற்கு வார விடுமுறையை முன்னிட்டு காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் வர தொடங்கினர். தொடர்ந்து அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டம், தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். மேலும் நீண்ட நேரம் காத்திருந்து சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். வார விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரி கடலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். அதிகாலையில் கடற்கரைக்கு வந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்த பின்னர் படகில் சென்று விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை பார்வையிட்டனர். மேலும் சுற்றுலா பயணிகள் பகவதி அம்மனை தரிசனம் செய்தும் திரிவேணி சங்கமம், படித்துறை, சன்ரைஸ் பாயிண்ட் பகுதிகளில் கடலில் குளித்தும் மகிழ்ந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் அழகன்குளம் கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பெண்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அழகன்குளம் நாடார் தெருவில் பள்ளி மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு அருகே அமைந்துள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி கடந்த 10 ஆண்டுகளாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் குடியிருப்பு பகுதியில் உலாவரும் சிறுத்தையை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்த போது சிறுத்தை பாய்ந்து வந்து தாக்கியதில் வன காப்பாளர் ரகுராம் பாண்டியன் என்பவர் காயமடைந்தார். குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை உலா வருவதாக மக்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த வனத்துறையினர் அருகில் உள்ள புதருக்குள் தேடும் பணியில் ஈடுபட்ட போது இந்த தாக்குதல் சம்பவம் அரங்கேறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சிதம்பரம் நகர் பகுதியில் கார் ஓட்ட கற்றுக்கொண்டிருக்கும் போது கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் பெண் ஒருவர் காயமடைந்தார். சிதம்பரம் நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜு என்பவர் தனது நண்பருடன் கார் ஓட்ட கற்றுக்கொண்டிருந்தார். அப்போது சாலையில் இருந்த பள்ளத்தில் விடாமல் இருக்க காரை திருப்பிய போது கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் மீது மோதியது. பெண்ணின் தற்கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய கோரி அவரது உறவினர்கள் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மொழையூர் கிராமத்தைச் சேர்ந்த அத்திபா என்பவர் தனி குடித்தனம் செல்ல கணவனின் குடும்பத்தார் அனுமதிக்காததால் கழுத்தில் தூக்கு கயிற்றுடன் வீடியோ எடுத்து பெற்றோருக்கு அனுப்பிவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் தொழுகை நேரத்தின் போது பள்ளிவாசல் அருகே மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நாகூர் மாலுமியர் தெருவில் அமைந்துள்ள தமிழ்நாடு ஜக்கின் ஜமாத் பள்ளிவாசலில் தொழுகை நேரத்தின் போது அவ்வழியாக வந்த மர்ம நபர்கள் 2 பேர் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றனர். மாவட்டத்தில் பள்ளிக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற நரிக்குறவர் சிறுமி மாயமாகினார். காரை மலையப்ப நகரை சேர்ந்த அமிதாப் பச்சன் மகள் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி பள்ளிக்கு செல்வதாக கூறிவிட்டு மினி பேருந்தில் சென்ற சிறுமி வீடு திரும்பாத நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்தின் படிக்கட்டுகளில் ஆபத்தான முறையில் பயணிப்பது தொடர்கதையாகி வருகிறது. கமுதி பேருந்து பணிமனையிலிருந்து தினசரி 6 நகர பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் பள்ளிக்கு செல்லும் போதும் மாலையில் வீடு திரும்பும் போதும் பள்ளி மாணவர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி சிரமப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கோவையில் பிரபல தனியார் பள்ளிக்கு போலியான வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. கோவை சோமையம்பாளையம் பகுதியில் செயல்படும் பிரபல தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கிறது. இதனால் பதறிப்போன பள்ளி நிர்வாகம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க உடனடியாக பள்ளி மாணவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு பள்ளி முழுவதும் சோதனை நடத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே தனியார் பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் வேன் ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். காஞ்சிபுரத்தில் இருந்து செய்யாறு நோக்கி சென்ற தனியார் பேருந்து வெங்கட்ராயன்பேட்டை பகுதியில் சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர் திசையில் கலவையில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் நோக்கி பணியாளர்களை ஏற்றி வந்த வேன் எதிர்பாராத விதமாக தனியார் பேருந்து மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது.
சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இயங்கி வரும் சங்கம் திரையரங்கில் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்கள் தரமானதாக இல்லை என கூறி பார்வையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. 200 ரூபாய் கொடுத்து வாங்கிய பாப்கார்ன் அதற்கேற்ற தரத்தில் இல்லை என கூறி பார்வையாளர் ஒருவர் திரையரங்க ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட சிறிது நேரத்தில் மற்றவர்களும் இணைந்து கொண்டு வாக்குவாதம் செய்தனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் சிலைகள் தயார் செய்யும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. 1 அடி முதல் 13 அடி வரை விநாயகர் சிலைகள் புதிய மாடல்களில் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. இதன் விலை 5000 ரூபாயில் இருந்து 50,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு நெல்லையில் மண்பானைகளில் கிருஷ்ணர், சிவன், ராமர், விநாயகர், முருகர் உள்ளிட்ட ஓவியங்களை வரையும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வரும் 26ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படவுள்ள நிலையில் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு நெல்லையில் மண்பானைகளில் கிருஷ்ணர், சிவன், ராமர், விநாயகர், முருகர் உள்ளிட்ட ஓவியங்களை வரையும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வரும் 26ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படவுள்ள நிலையில் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழாயூர் காலனியில் வசிக்கும் மக்கள் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என குடியமர்வு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இளையான்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட கீழாயூர் காலனியில் வசிக்கும் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு கடந்த 1980 மற்றும் 1994ஆம் ஆண்டுகளில் வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டா கடந்த 2004ஆம் ஆண்டில் மாவட்ட நிர்வாகத்தால் ரத்து செய்யப்பட்டது. இதனை கண்டித்தும் மீண்டும் பட்டா வழங்க கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விஜய் மட்டுமல்ல, யார் வந்தாலும் திமுகவிற்கு பாதிப்பில்லை என்றும் திமுக ஜேம்ஸ் நதி போன்றது எனவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதாலேயே பாஜக திமுக கூட்டணி என கூறுவது அரசியலில் பக்குவம் இல்லாதவர்கள் பேசுவது என்று விமர்சித்திருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சாலையில் நின்று கொண்டிருந்த சிறுமியை நாய் ஒன்று கடித்து குதறிய பதைபதைக்க வைக்கும் CCTV காட்சி வெளியானது. பரமக்குடி பெரிய கடை வீதி சாலையில் ஜவுளிக்கடை அருகே நின்று கொண்டிருந்த சிறுமியின் காலை அவ்வழியாக சென்ற நாய் ஒன்று கடித்து குதறியது. அருகில் இருந்தவர்கள் நாயை விரட்டி சிறுமியை காப்பாற்றினர். திருச்சி துவாக்குடி அருகே சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்ற பக்தர்கள் மீது சரக்கு வாகனம் மோதி 8 வயது சிறுவன் உட்பட 18 பேர் காயமடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மஞ்சப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு நேர்த்திக்கடன் செலுத்த பாத யாத்திரையாக தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் கடற்கரை பகுதியில் லட்சக்கணக்கான கிலாத்தி மீன்கள் இறந்து கரை ஒதுங்கியதால் மீனவர்களும் பொதுமக்களும் அச்சமடைந்தனர். இதுகுறித்து ராதாபுரம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது, கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் பகுதியில் அதிக அளவில் கிலாத்தி மீன்களை பிடித்த மீனவர்கள் அவை விற்பனை ஆகாததால் கடலில் கொட்டியதாகவும் அந்த மீன்கள் கூடங்குளம் பகுதியில் கரை ஒதுங்கியிருப்பதாகவும் தெரிவித்தனர். மாவட்டம் குன்னம் அருகே துங்கபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மேற்கூரை சேதமடைந்து காணப்படுவதால் நோயாளிகள் அச்சமடைந்துள்ளனர். புற நோயாளிகளுக்கு குளுக்கோஸ் மற்றும் ஊசி செலுத்தும் அறையின் மேற்கூரையில் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து கம்பி வெளியில் தெரியும் நிலையில் உள்ளது. பக்கவாட்டு சுவர்களிலும் மழைக்காலங்களில் தண்ணீர் கசிவதாக கூறப்படும் நிலையில் விரைந்து சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் போடி அருகே கொட்டக்குடி மலை கிராமத்தில் அமைந்துள்ள அரசு உண்டு உறைவிட பள்ளி சிதிலமடைந்து காணப்படுவதால் குழந்தைகள் அச்சத்துடன் கல்வி பயின்று வருகின்றனர். பள்ளி கட்டிடத்தின் மேல் மரங்களும் செடிகளும் வளர்ந்து குழந்தைகளின் விடுதி அறை சுவர்களிலும் வேர்கள் ஊடுருவி காணப்படுகின்றன. மேலும் கழிப்பறை மற்றும் குளியலறைகள் கதவு இன்றியும் பாசி பிடித்தும் காணப்படுகின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே குளத்தில் மூழ்கி பள்ளி மாணவர்கள் 2 உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைமேடு கிராமத்தில் உள்ள சுக்கான் குளத்தில் மணல்மேடு பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் 7 பேர் குளிக்க சென்றதாக கூறப்படுகிறது. இதில் 4ஆம் வகுப்பு மாணவர்களான மாவீரன் மற்றும் சக்தி ஆகியோர் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இலவச மகளிர் பேருந்து திட்டம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரத்தில் BRS கட்சி நிர்வாகி KT ராமாராவ் காரை காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மகளிர் உரிமை ஆணையத்திற்கு வந்த KT ராமாராவ் காரை முற்றுகையிட்ட நிலையில் அங்கிருந்த BRS கட்சி தொண்டர்களுக்கிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் குளம் போல் தேங்கியது. இதனால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். சில வாகன ஓட்டிகள் இருசக்கர வாகனங்களை தள்ளி சென்றனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மத்திய பிரதேசத்தில் தொடர் கனமழை காரணமாக ஷிப்ரா நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நீர்மட்டம் அதிகரித்ததால் உஜ்ஜயினியில் உள்ள கோவில்கள் வெள்ளத்தில் மூழ்கி காணப்படுகின்றன. மேலும் பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் அலாக்நந்தா ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்கள் முகாம்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளப்பெருக்கு தொடர்பாக அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி பட்டாசு தயாரித்த வீட்டில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். வீடு முழுவதும் இடிந்து விழுந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் 10ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் பள்ளி கட்டிடத்தின் மாடியில் இருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்றதன் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாபுஜி நகரில் உள்ள அல் ஃபகத் என்ற தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவி ஒருவரை பள்ளியின் தாளாளர் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனவேதனையடைந்த அந்த மாணவி திடீரென பள்ளி கட்டிடத்தின் மாடியில் இருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்றார். இந்தியாவுக்கு வர வேண்டும் என பிரதமர் மோடி விடுத்த அழைப்பை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. கீவ் நகரில் மோடியும் ஜெலன்ஸ்கியும் சந்தித்து இருநாட்டு உறவை மேம்படுத்துவது குறித்து பேசிய போது மோடி இந்த அழைப்பை விடுத்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ஜெலன்ஸ்கி இந்தியா போன்ற ஒரு சிறந்த நாட்டுக்கு செல்வது தமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என தெரிவித்தார். அமெரிக்கா சென்றுள்ள பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாஷிங்டனில் அமெரிக்க ராணுவ அமைச்சர் லாய்ட் ஆஸ்டினை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான முக்கிய ராணுவ ஒப்பந்தங்களை அதிகரிப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்தவும் இரு நாடுகள் தொடர்ந்து முயற்சிக்கும் என இந்த சந்திப்பில் உறுதி மேற்கொள்ளப்பட்டது. இந்தியாவுக்கு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கருவிகளை விற்க அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியுள்ளது. சீன ஆதிக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்தியாவின் பாதுகாப்பு திறனை மேம்படுத்தும் வகையில் அமெரிக்கா விற்பனை செய்ய ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதிபர் வேட்பாளர் தேர்வுக்கான முதற்கட்ட போட்டியில் இல்லாத கமலா ஹாரிஸால் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என அமெரிக்க அதிபருக்கான குடியரசுக் கட்சி வேட்பாளர் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். அரிசோனா மாநிலம் கிளென்டேலில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட அல்லது ஏமாற்றம் அடைந்துள்ள ஜனநாயக கட்சி தலைவர்கள், சுயேட்சைகள் உள்ளிட்டோர் தமக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என கூறினார். வங்கதேசத்தின் பல மாவட்டங்களில் இடைவிடாமல் பெய்த கனமழை காரணமாக இடுப்பளவு நீர் தேங்கியது. நீர்மட்டம் உயர்ந்ததால் பீதியடைந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். மழை வெள்ளத்தால் சுமார் 30 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை பெருவெள்ளத்திற்கு 15 பேர் பலியானதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சீன பெருஞ்சூரில் நடக்கும் சுற்றுலா பயணிகளின் பசியை தீர்க்க ட்ரோன் மூலமாக உணவு சப்ளை செய்வதை துவக்கியுள்ளதாக சீனாவின் உணவு டெலிவரி சேவை நிறுவனமான சீன பெருஞ்சுவரின் பேராலிங் என்ற இடத்தில் பயணிகளுக்கு குடிநீர், உணவு உள்ளிட்டவற்றை ட்ரோன் வாயிலாக டெலிவரி செய்யும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. சீன பெருஞ்சுவரின் படாலிங் கிரேட் வால் கடந்த ஆண்டு இறுதியில் பொதுமக்களுக்காக திறந்துவிடப்பட்டது. அமெரிக்காவைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது உடலில் 99.98% இடங்களில் டாட்டூக்களை போட்டு 2 கின்னஸ் சாதனைகளை படைத்திருக்கிறார். அமெரிக்க ஓய்வு பெற்ற ராணுவ வீராங்கனையான எஸ்பெரன்ஸ் லுமினென்ஸ்கா ஃபர்சினா என்பவர் 10 ஆண்டுகளில் தனது உடலின் முழு பாகங்களிலும் டாட்டூக்களை போட்டு ஓவியம் போல மாற்றி அமைத்திருக்கிறார். பாகிஸ்தானில் நிகழ்த்தப்பட்ட ரிமோட் வெடிகுண்டு தாக்குதலில் 2 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 7 போலீசார் உட்பட 16 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ரிமோட் வெடிகுண்டு தாக்குதல் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஐபிஎல் தொடருக்கான ஏலத்தில் ரோஹித் சர்மாவை வாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் ஆகிய இரு அணிகளும் தலா 50 கோடி ரூபாய் ஒதுக்கி வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த வருடம் மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டன் பதவியிலிருந்து ரோஹித் சர்மா நீக்கப்பட்டு ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட்ட நிலையில் அப்போதிலிருந்து ரோஹித் அணியிலிருந்து வெளியேறுவதாக தகவல் வெளியாகியது. இந்திய
கிரிக்கெட் அணியின் முன்னணி தொடக்க ஆட்டக்காரர் ஷிகர் தவான் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள அவர், எண்ணற்ற நினைவுகள் மற்றும் நன்றியுணர்வை சுமந்தபடி கிரிக்கெட் பயணம் எனும் அத்தியாயத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்துள்ளார். மேலும் தனக்கு அன்பும் ஆதரவும் அளித்த ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். கோட் திரைப்படத்தில் நடிகர் விஜய் நடித்திருக்கும் பல்வேறு தோற்றங்களின் புகைப்படங்கள் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்துள்ளன. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்திருக்கும் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் என்ற முழு பெயர் கொண்ட கோட் திரைப்படம் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் கூலி படத்தில் ரஜினிகாந்துடன் இணைந்து பிரபல கன்னட நடிகர் உபேந்திரா நடனமாடி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் நடிகர் உபேந்திரா படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஹைதராபாத்தில் தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான என் கன்வென்ஷன் சென்டரை இடிக்கும் பணியை ஹைதராபாத் இயற்கை பேரழிவு மற்றும் சொத்து பாதுகாப்பு முகமை துவக்கியுள்ளது. ஹைதராபாத் மாதாப்பூர் ஹைடெக் நகரில் உள்ள இந்த அரங்கு அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக புகார் உள்ளது. தமிழிகுண்டா ஏரியில் 3.40 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக கூறப்படும் இந்த அரங்கு குறித்து கடந்த பல ஆண்டுகளாக சர்ச்சை இருந்து வந்தது. நீதிமன்ற தடை உத்தரவு இருக்கும்போதே தமது என் கன்வென்ஷன் சென்டர் தெலுங்கானா அரசால் இடிக்கப்படுவது தமக்கு வேதனை அளிப்பதாக அதன் உரிமையாளரும் தெலுங்கு நடிகருமான நாகார்ஜுனா தெரிவித்திருக்கிறார். எக்ஸ் பக்கத்தில் இதை தெரிவித்திருக்கும் அவர், தமது அரங்கம் பட்டா நிலத்தில் இருப்பதாகவும் ஒரு அங்குல அரசு நிலத்தை கூட தாம் ஆக்கிரமிக்கவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். பிரபல மலையாள திரைப்பட இயக்குனரும் கேரள அரசின் திரைப்பட அகாடமி தலைவருமான ரஞ்சித் தம்மிடம் தவறாக நடந்து கொண்டதாக பெங்காலி நடிகை ஸ்ரீலேகா மித்ரா தெரிவித்துள்ளார். 2009 ரஞ்சித் டைரக்ட் செய்த பாலேரி மாணிக்கம் என்ற படத்தின் போது தம்மை சந்திக்க அபார்ட்மெண்ட்டுக்கு வருமாறு ரஞ்சித் அழைப்பு விடுத்ததாகவும், அங்கு சென்ற போது இருட்டான அறைக்கு அழைத்து சென்று கை, கழுத்து மற்றும் தலைமுடியை தவறான எண்ணத்துடன் தடவியதாகவும் நடிகை ஸ்ரீலேகா மித்ரா தெரிவித்துள்ளார். சத்யஜித் ரே, ஷியாம் பெனகலை எல்லாம் மிஞ்சும் வகையில் தன் நண்பன் மாரி செல்வராஜ் அற்புதமாக ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார் என்றும், எங்களிடம் ஒரு மாரி செல்வராஜ் இருக்கான் என மார்த்தட்டி சொல்லுவேன் எனவும் இயக்குனர் பாரதி ராஜா தெரிவித்திருக்கிறார். வாழை படத்தை பாராட்டிய பாரதி ராஜாவிற்கு இயக்குனர் மாரி செல்வராஜ் நன்றி தெரிவித்திருக்கிறார். அடடே சுந்தரா பட இயக்குனருடன் மீண்டும் நடிகர் நானி இணைந்துள்ள சரிபோத சனிவாரம் படத்திற்கு தணிக்கை குழு UA சான்றிதழ் வழங்கியுள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. பிரியங்கா மோகன், SJ சூர்யா உள்ளிட்டோர் நடித்துள்ள இப்படம் வரும் 29ஆம் தேதி வெளியாக உள்ளது. நடிகர் நானி, நடிகை பிரியங்கா மோகன் ஆகியோர் தங்களது சூர்யாவின் சனிக்கிழமை படம் வெற்றி பெற வேண்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தரிசனம் மேற்கொண்டனர். VIP பிரேக் தரிசனம் மூலம் ஏழுமலையானை வழிபட்ட இருவருக்கும் திருக்கோவில் ரங்கநாயக மண்டபத்தில் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி வேத பண்டிதர்கள் ஆசி வழங்கினர். தரிசனம் முடித்து வெளியே வந்த நானி, பிரியங்கா மோகனை பார்த்த ரசிகர்கள் ஆர்வமுடன் வந்து செல்ஃபி எடுத்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தரிசனம் செய்த நடிகர் ராகவா லாரன்ஸ், நடிகர் விஜயின் அரசியல் பயணம் வெற்றி பெற வேண்டும் எனவும் அவர் நினைத்தது எல்லாம் கைகூட வேண்டும் என்றும் வாழ்த்து தெரிவித்தார். நடிகர் ராகவா லாரன்ஸ் தனது தம்பி எல்வின் நாயகனாக நடிக்கும் புல்லட் திரைப்படம் வெற்றி பெற வேண்டி திருப்பதியில் குடும்பத்துடன் தரிசனம் செய்தது குறிப்பிடத்தக்கது. பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் ஆவணி அஸ்வதி பொங்கல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவைச் சேர்ந்த திரளான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு 1008 பானைகளில் பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். மேலும் திரளான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கொடியேற்றத்தை முன்னிட்டு கோவில் உள் பிரகாரத்தில் உள்ள செப்பு கொடி மரத்திற்கு பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கொடியேற்றப்பட்டது. சிவகங்கையில் எருமை மாடுகளை பலியிட்டு அதன் ரத்தத்தை குடித்தும் உடம்பில் பூசிக்கொண்டும் நரிக்குறவ மக்கள் வினோத வழிபாடு நடத்தினர். பழமலை நகரில் 350க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இவர்கள் தங்களது குலதெய்வங்களான காளியம்மன், மீனாட்சியம்மன், மாரியம்மன், மதுரை வீரன் சுவாமிகளுக்கு ஆவணி மாதத்தில் வழிபாடு நடத்துவது வழக்கம்.
இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 7,30,000 கார்கள் விற்பனையாகாமல் உள்ளதாகவும் இதன் மதிப்பு கிட்டத்தட்ட 73,000 கோடி என்றும் ஆட்டோமொபைல் டீலர் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. ஜூலை மாத தொடக்கத்தில் ஒரு கார் டீலர்ஷிப் கடைகளுக்கு வந்த பிறகு 65 முதல் 67 நாட்களுக்குள் விற்பனையாகி வந்தது. ஆனால் இப்போது ஒரு கார் விற்பனையாவதற்கு 70 முதல் 75 நாட்கள் வரை ஆவதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது.